ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் காலை ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே எழுந்து நான் சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டேன். சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு வாசல்லாம் தெளித்து குழம்பு போட்டுட்டு வந்து தான் நான் இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரசம் வச்சு மீன் தாங்க பொரித்து எடுக்க போகிறேன். அதுக்காக ரசம் இப்போது ரெடி பண்ணலாம். முதல்ல பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக பாத்திரம் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் எப்போயுமே ஆயில் பார்த்திங்கன்னா கடலை எண்ணெயில் தாங்க யூஸ் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவு நல்லா காயட்டும். நான் வந்து அதுக்கு இடப்புறத்தில் இங்கே பாருங்கள், தக்காளி பழம் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளியில் அப்படியே ஒரு தக்காளி பழம் சேர்த்து அப்படியே கையாலே அப்படியே பசிஞ்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்குள்ளே இங்கே எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. எல்லாத்துக்குமே ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தெரியும். ரசம் அப்படின்னாலே மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு இவ்வளோதாங்க. கொஞ்சமாக தக்காளி பழம், ஒரே ஒரு தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம் சேர்த்துக்கணும். அவ்வளோதான் ரசத்துக்கு தேவையான பொருள். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2-3 காஞ்ச மிளகாயை அப்படியே கிள்ளி போட்டுக்கோங்க. நான் கடையில் வச்சு நான் வாய்ஸ் கொடுக்குறதுனால கொஞ்சம் இந்த வண்டியோட சவுண்டு கேட்டுட்ருக்கும். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி தண்ணி இதில் அப்படியே சேர்த்துட வேண்டியதுதான். ரசம் வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. வைக்காதவங்க அதாவது சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ மஞ்சள் பொடி, காயப்பொடி இதுவும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காயப்பொடி, அப்புறமா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. சிலவங்க மஞ்சள் தூள் போடாமல் கூட ரசம் வைப்பாங்க, ஆனால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அப்படியே நம்ம கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா கொதிக்க விடணும். ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக முறை கொதி வந்ததும் இறக்கிடலாம். ஆனால் என் தங்கச்சிலாம் வைப்பா, கொதிக்கணும் அப்படின்னு சொல்லி வைப்பா. அவள் வைக்கிறது நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் கொதிக்க விட மாட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து அப்படியே கிளறி நம்ம அப்படியே கொதிக்க விடலாம். இந்த முறை கொடி வர்ற வரைக்கும் அப்படியே விடலாம். ரசம் வந்து என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட். அவருக்கு ஒரு ரசம்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரசம் மீனுன்னா இன்னும் நல்லா சாப்பிடுவார். சண்டேலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரசம் மீன் இதுதான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். முறைப்பொடி வந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நீ கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற கொத்தமல்லி இலையை அப்படியே போட்டுக்கலாம். ரசம் கொதித்து வரவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணுமா. அது அந்த வாசனை அப்படியே நிற்கும் அப்படின்னு இது எனக்கு பக்கத்து வீட்டில் உள்ள அப்பா சொல்லி தந்தார். லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம மூடிடணுமா. மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து திறந்தோம் அப்படின்னா அந்த ரசம் வந்து அப்படியே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குமா. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பராக ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே தெரியும் எவ்வளோ அழகாக நமக்கு ரசம் தயாராகிடுச்சின்னு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பால் காய்ச்சி குடிக்கிறதுக்காக பால் வந்து அடுப்பில் வைக்க போகிறேன். நான் எப்போயுமே டீ தான் குடிப்பேன். உடம்பு வந்து என்னென்னு தெரில, ரொம்ப மெலிஞ்சிட்டே போயிடுச்சு. அதனால் என் வீட்டுக்காரர் சொன்னார், பாலை காய்ச்சி அதில் வந்து தேன் கலந்து குடி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் இன்றைக்கி பால் லைட்டாக நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. காய்ச்சி எடுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் தேன் கலந்து சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெயிட் போடுமா. ஓரளவு வந்தால் போதும், நம்ம ரொம்ப வெயிட் வேண்டாம். இப்போ நல்லா பால் கொதிச்சிருச்சு. இப்போ அதை நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களும் தொடர்ந்து இதை மாதிரி குடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இதை போல் நான் ஒல்லியாகணும்னு சொல்லிவிட்டு இதை போல் நான் பாலில் அதாவது வெந்நீரில் கலந்து குடிக்கிறதுக்கு பதில் பாலில் கலந்து குடிச்சிட்டேன். ரொம்ப வெயிட் ஆகிட்டேன், வெயிட் போட்டேன்.
அதனால் இப்போ மறுபடியும் இதை நான் இப்போது ரொம்ப மெலிஞ்சதுனால மறுபடியும் இதை ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் வெயிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக செய்யுங்க, கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான், பால் காய்ச்சி எடுத்துகிட்டேன், அதை ஆற வச்சிட்டேன் அப்படியே. இப்போ நம்ம மீன் பொரிச்சு எடுக்கலாம். மீன் ஏற்கனவே நான் மசாலா தடவி எடுத்துக்கிட்டேன். 3 பீஸ் தான், ஏன்னா அவருக்கு மட்டும் தான், எங்களுக்கெல்லாம் நானும் பாப்பாவும் சாப்பிட மாட்டோம். இங்கே பாருங்கள், மீன் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். நல்லா மசாலா தடவி உப்பு, ஒரு மசாலாவும் போடலைங்க, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இது மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், 3 பீஸ் தான். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு பிறகு இந்த மீன் எடுத்து அப்படியே போட்டு நம்ம வறுத்து எடுக்க வேண்டியது தான். இது அன்றைக்கி குழம்பு வச்சதில் உள்ள மீதம் உள்ள மீன் தான். பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 உடம்பு பகுதியும் 1 வால் பகுதியும் தான் சேர்த்து இன்றைக்கி பொரிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அப்படியே மீனை போட்டுற வேண்டியது தான். இன்றைக்கி வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ரசம், மீன் பொரிக்கிறது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. கொஞ்சம் எனக்கு சோம்பேறியாக இருந்தது அப்படின்னா சிம்பிளாக எப்படி வேலை முடியும் அப்படின்னு நான் யோசித்து டக்குன்னு முடிச்சிருவேன். இப்போ வந்து மீன் வந்து பொரிச்சிட்டு இருக்கட்டும். இந்த மீன் பொரிச்சிட்டு இருக்கையில் அப்படியே அடுப்பில் வேலை பார்த்துட்டே பக்கத்தில் பாத்திரம் கிடந்ததுன்னா அதையும் அப்படியே கழுவி அப்படியே போட்டுருவேன். இந்த மாதிரி தவாவில் வச்சு மீன் பொரிச்சிங்கன்னா நமக்கு நிறைய எண்ணெய் வந்து தேவைப்படாது. கம்மியான எண்ணெயில் நம்ம சூப்பராக மீனை பொரித்து எடுத்துடலாம். நம்ம நிறைய எண்ணெயில் சேர்த்து சிலவங்க அப்படி பொரித்து எடுப்பாங்க. அப்படிலாம் எடுத்திங்கன்னா எண்ணெய் தான் நிறைய வேஸ்ட் ஆகும். தீயை வந்து கம்மி பண்ணி வச்சு நம்ம நல்லா பொறுமையாக வேக விடலாம். ஆரம்பத்தில் தீ வந்து அதிகமாக வச்சிடாதீங்க, ஆனால் கறியும் ஆனால் வேகாது உள்ளலாம். இப்போ அதை அப்படியே மாற்றி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. ரெண்டு பக்கமும் அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சீக்கிரமாக நம்மளுடைய வேலை இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. சூப்பராக மீன் நம்மளுக்கு ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ இவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒரு பீஸ் சாப்பிடுவாங்க. அப்புறம் மதியத்துக்கு ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சு கொடுத்துருவேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நான் பாப்பாவுக்கு வந்து அதாவது ஸ்நாக்ஸு மதிய நேரங்களில் ஒரு 10-11 மணி போல் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக இன்றைக்கி நான் என்ன கொடுத்து விட போகிறேன் அப்படின்னா பாசி பயிறு, பச்சை பாசி பயிறு இருக்குது இல்லையா, அதை வந்து நான் லைட்டாக கழுவிட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு அதை அப்படியே வேக வச்சு எடுத்து நான் டிஃபன் பாக்ஸில் சின்ன டிஃபன் பாக்ஸில் அடைச்சி கொடுத்தேன் அப்படின்னா ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிடுவாள். ஏன்னா என் பாப்பா எதெல்லாம் வீட்டில் சாப்பிட மாட்டாளோ அதெல்லாம் நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருவேன். ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்ந்து நல்லா விரும்பி சாப்பிட்ருவா. அதனால் எதெல்லாம் சாப்பிட மாட்டாலோ அதெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருவேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பானுவின் அம்மா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க இன்னையோட வீடியோ. நன்றி, வணக்கம்.